ஹலோ மக்களே 434வது விஷயத்துல பேரலாம் போன விஷயம் பார்த்தா லூஃபியும் போனுக்குள்ளேயும் இறங்கி 4வது லெவலில் இறங்கி போய்கிட்டு இருக்கானுங்க. அதான் பர்னிங் ஹீட்டுகளுக்குள்ள இறங்கிட்டானுங்க ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம வார்டன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய் அங்கதான் மினோட்டாரஸ் இருக்கலாடா, அது வரைக்கும் அது வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. லூஃபி போனுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இது இவ்வளவு காலம் சூடா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். இதான் பர்னிங் ஹீட்கள்டா, இது ஒரு நரகம் மாதிரின்னு சொல்லிட்டு போனுக்குள்ளே சொல்றான். ஆனா அதுக்குள்ள மினோட்டாரஸ் வந்துருச்சு. மினோட்டாரஸ் வந்து இவனுக்கு 4 பேரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பக்கி இவனு மாட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க மாட்டணும்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானுங்க. 4 பேர் டீம் போட்டு அடிச்சு பறக்க விட்டானுங்க மினோட்டாரஸ. லூஃபி மேல ட்ரைபிள்னு சொல்லிட்டு ஏர்ல பறக்க விட்டான். அது கதையை முடிச்சாச்சுடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மான்ஸ்டர் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. அது ஹேண்ட்காக்க தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஏச போட்டு தள்ளதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹேண்ட்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னும் 29 மணி நேரம் இருக்கு. நாளைக்கு 3 மணிக்கு அவனை வெட்ட போறேன்னு சொல்றாரு அவரு. பிளான் நம்ம நினைச்சபடி போகணும், இல்லைன்னா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மோமோங்கா பேசிக்கிட்டு இருக்காரு. நாளை காலையில வந்து போர்டகஸ் டிஎஸ் வந்து நம்ம மெரைனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. உன்னை யோசிச்சுக்கிட்டு இருக்கா லூஃபி, நீ மட்டும் சேஃபா இருடா, வேற எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் கட் பண்ணி லெவல் 4 தான் காட்டுறாங்க. மினோட்டாரஸ் அடிச்சு பறக்கூட்டானுங்க. பெரிய மான்சர் அது இதுன்னு சொன்னானுங்க. நொறுக்கிட்டானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கு ஹீட் மட்டும் லெவல் 3க்கு அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். டே நான் லெவல் 4க்கு வர விரும்பவே இல்லடா, என்ன ஏண்டா 2வது லெவல் இருந்து 4வது லெவலுக்கு வர வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிஸ்டர் 3யும் பக்கியும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பொண்ணுக்குள்ளேயோ பம்பரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். டே என்னடா இங்க ஏண்டா வர சொல்லணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். எதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே நம்ம மேல போனதாண்டா தப்பிக்க முடியும், இங்க வந்து தப்பிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இவனுங்கள காலை தரல தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆரம்பிச்சிருச்சு. முகிவரா வா நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்றான். போனுக்குலே அப்படி நக்கல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் என் மைண்டை செட்டப் பண்ணிட்டேன், நான் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான் அவன். சடனா வந்து சீலிங் உடைய சத்தம் கேக்கு. டே மேல இருந்து சீலிங் உடைய சத்தம் கேக்குடா, ஆனா சீலிங் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னாச்சுன்னு தெரியல, இதாச்சும் ஹீட் மூலியமா அந்த சத்தம் வரும்னு சொல்றானுங்க அவனுங்க. சடனா கீழே பாக்குறானுங்க, அவனுக்கு இருக்கதே உடஞ்சிருச்சு. சடனா கீழே வந்து விழுந்துட்டானுங்க. டே இப்படி போனா நம்ம கொலாப்ஸ் ஆகி போயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எங்களோட பஞ்சம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும், நான் வேக்ஸ் ஃப்ரூட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா உடச்சி தரை நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. டே நம்ம நெருப்பை நோக்கி போறோம்டா, நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடமே ஃபுல்லா நெருப்பால தான் உண்டாக்கி இருக்கானுங்க. அவ்வளவான நெருப்பு பிளம்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 4வது லெவலில் நிறைய பேர் இருக்கானுங்க. பயந்து பயந்து அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. எங்களை கொன்றாதீங்க நாங்க தெரியாம வந்துட்டோன்னு சொல்றாங்க அவங்க. டே நீ எத்தனை பேரையோ கொண்டுட்ட, இன்னும் இவங்களை மட்டும் தான் கொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த 4 மான்ஸ்டர்ல இன்னொரு மான்ஸ்டர் வருது. அது குதிரை மாதிரி இருக்கும்ல, அது வந்துட்டு ஒரு அடி அடிக்கி அவனுங்களே நெருப்புல தள்ளிட்டு கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கு அந்த மான்ஸ்டர். ஆனா நிறைய பேர் இன்னும் வந்து அவங்க கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்னடா இவ்வளவு சூடா இருக்கு, என்னால முடியலடா, இந்த இடத்துல வந்து நான் செத்துருவோம் போலுக்குன்னு சொல்லிட்டு சடனா தூக்கி போட்டு கட்டையை வச்சு அடிச்சு பறக்க கொடுத்துட்டு இருக்கான். அங்க உள்ள காடே அடிச்சு நொறுக்குதான். டே தள்ளி போடான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிக்கிறான், அவனே அடிச்சு பறக்க கொடுத்தானுங்க. ஆனா அவன் அசால்ட்டா நின்றுகிட்டு இருக்கான். ஆனா அசால்ட்டா நின்று அங்க இருக்க பிரிசனரே அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான் ஒருத்தனை. வந்திருக்கவன் சாதாரண பிரிசனர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரிசனர். டே பிரிசனர் எல்லாம் இப்படி தள்ளக்கூடாது, உன்னை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவன் ஆல்ரெடி வந்தவன் வேற யாரும் இல்ல, டேஸ் போன்ஸ். அவன் தான் மிஸ்டர் 1 பெராக்ஸ் ஒர்க்ல வேலை பார்த்தவன் தான் அவன் லெவல் 4ல தான் இருக்கான். உடனே அப்புறம் மோமோங்க தான் கட்டுறாங்க, உன்னோட கண்டிஷன்லாம் நாங்க ஓகே பண்ணிட்டோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாவா. திரும்பி கப்பலை கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கான். டாங்கடா நம்ம மெரைனுக்கு போவோம்னு சொல்றான். உங்களோட மீல் தயாராயிருச்சு, நாங்க கொண்டு வர சொல்றாங்க. என்னோட மீலை வந்து குறைச்சுங்க, இனிமேல் நிறைய எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். டே என்கிட்டலாம் கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை தான் முறைக்க சரின்னு சொல்றானே அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வேகம் ஓடி வாரான். சார் அக்காகாமி வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நியூ வேர்ல்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கானா சார் அப்படி சொல்றான். சேங்ஸா அவன் எதுக்குடா வாரான், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது தப்பா இருக்க போது சொல்றான். அவன் எதுக்கு நியூ வேர்ல்டுக்கு போறான், எது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறான். அவன் கைடோ கூட சண்டை போட போறான்னு நினைக்கிறேன் சார் அப்படி சொல்றான். கைடோ கூடன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் மோமங்கா. கைடோ வந்து ஒயிட் பிளேட் அட்டாக் பண்ணாதான் சார் போனான். ஆனா அதுக்குள்ள வந்து அக்காகாமி உள்ள வந்துட்டான். அதான் சேங்ஸ் உள்ள இறங்கி அந்த பேட்டிலுக்குள்ள அவன் நுழைஞ்சிட்டான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. கடல்ல இதாண்டா ஒரு பிரச்சனை, எப்ப எது நடக்குனே தெரியாது, சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான் மோமங்கா. இந்த 4 எம்ப்ரஸுக்குள்ள பிரச்சனை வந்தா பெரிய பிரச்சனையே உண்டாகும், இது வாரையும் தாண்டி போகும்னு சொல்றான் அவன். ஆனா ஒயிட் பிளேட் இங்க வருது நம்மளால தடுக்க முடியாதுன்னு நினைக்குன்னு சொல்றான் மோமங்கா. சார் எல்லா பேட்டில தொடங்கிரும் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த மெரைன் ஆபீசர் கேக்குறான். டே ஒயிட் பிளேட் பைரட்ஸ் ஆண்டா, அந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் குரூ, அவனுக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாதுன்னு சொல்றான் மோமங்கா. 7 வார்லாடு 3 அட்மிரல் இருந்தாலுமே அவனுக்கு வந்து வேறெல்லாம் வந்து நிப்பானுங்கடா, அதான்டா அவனோட பலம் அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுல யார் ஜெயிக்க போறா தோக்க போறான்னு தெரியலடா, ஆனா அந்த வார் வந்து கல்லுல பதிக்கப்படும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்கடா மெரைன் போர்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அது ஒரு லெவல் 4 தான் காட்டுறாங்க. டே மெஜலியன் வைஸ் வார்டன் மான்ஸ்டர்ஸ் இது எல்லாமே இங்க இருக்குடா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. என்பது லெவல் 4ல வந்து அவங்க அசம்பிள் ஆயிருக்காங்க. அந்த மான்ஸ்டர் 3 அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. டே முகியோர லூஃபி மத்தவங்க இங்க தான்டா வருவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷனுமே ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. மினோட்டாரஸ் என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்றானுங்க. வார்டன் முதல்ல நீ வெளியே வான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா
ஏதோ ஒரு கூடத்துக்குள்ள இருக்கான். அங்க இருந்து வெளியே வரான். ஷாக் ஆகுறான். இந்த இடம் என்னடா ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு சொல்றான் அவன். டேய் நான் டார்க் ரூம் தான்டா விரும்புவேன், இந்த இடத்துல விரும்பவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா மூடிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா அது ஒரு பாத்ரூம் பிளேஸ். அதை அவன் தூக்கிட்டு தான் ஒவ்வொரு இடமும் நடந்துகிட்டே இருக்கான். ஏன்னா அவன் பாய்சனே அவனை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கு. வைஸ் வார்டன் ஷாக் ஆகுறான். டேய் இது டாய்லெட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வைஸ் வார்டனும் மேரலுதான். ஜேடிச்சான அங்கதான் வந்து நின்றுகிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் என்னால வெயிட் எல்லாம் பண்ண முடியாது சொல்லிருக்கா. ஜேடிச்சா நான் இறங்கட்டுமான்னு சொல்லி கேட்கறா. அதுக்கெல்லாம் ஒரு அவசரமும் கிடையாது சொல்றான் மெஜாலியன். இந்த பொடியனுக்கு எப்பவுமே ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காண்டி வெயிட் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னோட 3 மான்சரையும் கையில வச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. டீமோன் கார்டு மினோங்கோலான்னு சொல்லிட்டு அந்த கோலாவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஒரு காண்டாமிருகம் இருக்கு. அதுக்கப்புறம் மினோ ரினோசஸ் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ஒரு வரி குதிரை இருக்கு, அது லேடிஸ் நினைக்கேன். மீனோ ஜீப்ரான்னு சொல்லிட்டு அதுவோ ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கு. சார் முகிவரா லூஃபி வந்து லெவல் 3 டவர்ல இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்குறானுங்க. பார்த்தா அவன் லெவல் 4 வரலன்னு நினைக்கேன். அது மாதிரி அவனை எங்களால மானிட்டர் பண்ணவே முடியல. அவன் எங்க இருக்கான்னு தெரியல சார் கரெக்டா. அதுக்கப்புறம் எங்களால அவனை கான்டாக்டே பண்ண முடியல. இப்ப எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அவனுள்ள கீழே உடஞ்சு விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த பாயிலிங் பூலுக்குள்ள விழுந்து அவனுக்கு செத்துருப்பானுங்களோன்னு சொல்லிட்டு மெஜாலியன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் லெவல் 4 போக விரும்புன்னு சொல்லிட்டு அவனால கத்திக்கிட்டு இன்னும் குதிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அங்க இருக்க ஒருத்தனை ஓடி வந்துகிட்டு இருக்கான். வார்டன் மெஜாலியன் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் முகிவரா லூஃபி ஆல்ரெடி இந்த இடத்துல நுழைஞ்சிட்டான்னு சொல்றானுங்க. அவனுக்கு என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மெஜாலியன் கத்துறான். சார் அவன் மேல இருந்து உடச்சிட்டு இங்க வந்து விழுந்துட்டான் சார் சொல்றாங்க. என்னடா பூலுக்குள்ள விழுந்துமாடா உயிரோட இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சார் அவனுக்கு பெரிய ஜெயிண்ட் பீஸ்ல இருந்து வந்திருக்கானுங்க சார், அதனால அங்க இருந்து இங்க குதிச்சுட்டானுங்கன்னு சொல்றான். அப்ப நல்ல லக்கியான ஆளுகளும் சொல்லிட்டு மெஜாலியன் முழிக்கிறான். அது மாதிரி மினோடாரஸ் டீமன் கார்டு இருக்குல்ல, அது மூவ் ஆக மாட்டேங்குது சார், இது எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொல்றாங்க. என்னடா அதை தோக்கடிச்சானு சொல்லிட்டு சேடிச்சான் ஷாக் ஆகிட்டு இருக்கா. என்னோட குழந்தை இதுக்கு அவனுக்கு தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சரிடா இனிமேல் என்னோட ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு மெஜாலியன் சொல்றான். இந்த லெவல் 4 விட்டு வெளியே போறதுக்கு மொத்தமே 2 வழிதான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் 2 ஸ்டேர் கேஸ் இருக்குடா, அதான் 2 படி வகை இருக்கு. அந்த 2 படியை தவிர அவனால வெளியே போக முடியாது. செக்யூரிட்டி கார்டை ஃபுல்லா அங்க இறக்கடான்னு சொல்றான். 2 ஃபோர்ஸா ஸ்பிளிட் பண்ணி அப்படி இறக்கி மாசா கட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 3ஆவது லெவல் கேட்ல வந்து வைஸ் வார்டன் செக்யூரிட்டி நின்னுக்கோங்க. 5ஆவது லெவல் கேட்ல யார் இருங்கன்னா மான்ஸ்டர்ஸும் சேடிச்சாவும் போய் நின்னுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவளை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவங்க எல்லாம் மேல போவாங்க தப்பிச்சு போவாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க எல்லாரும் கீழே தான் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது. நான் சொன்னதுல எந்த அப்ஜெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாய்சன் இருக்கிறான். ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது சொல்றாங்க அவங்க. ஒரு தடவை மட்டும் அவளை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எதனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்க இஷ்டம் சொல்றான். சரி சார்னு சொல்றான். அவளும் இது போதும் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிடா எல்லாரும் பிரிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உயிரோட பிடிக்கல உயிர் இல்லாம கூட பிடிக்காது உங்க இஷ்டம் சொல்றான். ஆனா முகிவரா லூஃபி இங்க இருந்து தப்பிச்சு மட்டும் போயிடக்கூடாது, அவனுக்கு சாவுனா என்னன்னு காட்டணும்னு சொல்றான். வார்டன் மெஜாலியன் மூவ் பண்ண போறாங்கன்னா இப்ப ஆட்டமே வேற மாதிரி போக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லி முடிச்சுட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னு பார்த்தா அங்க போய் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா திரும்பி லெவல் 4 தான் காமிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களோ பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. கை கால்லாம் சுடுதான்னு சொல்லிட்டு சுத்திட்டு வராங்க. அவங்க என்னடா பண்ணணும்னு தெரியல. இவனுக்கு 5ஆவது லெவலுக்கு வர போகணும். எனக்கு வழியை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு லூஃபியே ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா கால்லாம் சுடுதுன்னு சொல்றான். ஆனா ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் உனக்கு போனிச்சா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். முகிவரா லூஃபி இப்ப எங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அட கிச்சன் நோக்கி தானே, அப்ப சாப்பிட தான் போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. சரி அப்ப எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பக்கியும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸ்மெல் நல்லா வருதா, அப்புறம் சாப்பாடு பசிக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் முகிவரா லூஃபி இந்த தான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்ஸ் எல்லாம் வரானுங்க. இந்த நான் வரேன் எனர்ஜி மட்டும் முதல்ல ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு லூஃபி ஏர்ல பாஞ்சு வரான். எல்லாத்தையும் அடிச்சு பறக்கூட்டு போய்கிட்டே இருக்கான். கம் ஃபயர் ஒர்க்ஸ் சொல்லிட்டு காலத்துக்கு போட்டு அடி நடிக்கிறான். எல்லா செக்யூரிட்டி செதறிக்கிட்டு இருக்கானுங்க. சார் முகிவரா லூஃபியை கண்டுபிடிச்சோம், டீம் ஏ கண்டுபிடிச்சாங்க சார் சொல்லிட்டு கத்துறானுங்க. அவனுங்க ஏகப்பட்ட கேஷுவலிட்டிஸ் வந்துட்டாங்க சார், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்றாங்க. அவங்க கம் விம்புன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதான். இதுல ஒரு பக்கம் போனுக்குள்ளே பாஞ்சு வந்து ஸ்பின் சொல்லிட்டு எல்லாத்தையும் நொறுக்கி எரிஞ்சிட்டான். சார் ஒவ்வொரு டீம் கதையை முடிச்சுட்டு வராங்க சார். முகிவரா லூஃபி கிட்டத்துல எவன் பாலும் நிக்க முடியல சார் சொல்லிட்டு கத்துறானுங்க. ஆனா அவனோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு ரிஸ்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வார்டன் மெஜாலியன் டென்ஷன் ஆகி களத்துல இறங்கிட்டான். அவன் சாதாரண ஆள்லாம் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. இங்கன்னு பார்த்தா மிஸ்டர் 3 பக்கி வேற பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லெவல் 4 போறது முகிவரா லூஃபிக்கு தானே தேவை, நம்ம ஆக்சிடென்ட் அங்க வந்துட்டுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம பேர் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம தப்பிக்க முடியும்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 கேட்டுக்கிட்டு இருக்கான். இம்பல் டவுன்ல இருந்து ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, இது பெரிய பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வார்டன் மெஜலுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். அது மாதிரி அவன் தான் இங்க வேற ஆள் உனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷாக் ஆகுறான் பக்கி. இங்கன்னு பார்த்தா லூஃபி காட்ஸ் மட்டும் அடிச்சு பறக்கூட்டு போய்கிட்டே இருக்கான். பயப்படாம போறான். ஆனா சடனா பார்த்தா பாய்சனா வந்து கீழே விழுது. வேற லெவலா பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். வார்டன் முகிவரா மேல பாருன்னு சொல்றான். ஒரு பக்கம் போனுக்குலே என்னன்னு பார்த்தா வார்டன் மெஜலின் வந்துட்டான். போனுக்குலே ஷாக் ஆகிட்டு இருக்கான். டேய் இனிமேல் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியல, நான் ரூல்ஸை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மெஜலின் வந்துட்டான். டேய் நீங்க எல்லாம் செத்திங்கடா, என்னோட வெறுமின் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்றான். அதோட எபிசோடு அதுக்கடுத்த எபிசோடு சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.